எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை தானே. நான் அம்மான்னு சொன்னா இது அப்பான்னு சொல்றான். எங்கடா என் அம்பாஸ்டர் காரம் நல்ல பேர் கிடக்கு. அட பாதி, உன்னால என் காரம் போச்சு, காலு எலும்பும் போச்சு. உனக்கு காலு எலும்பு மட்டும் தானே போச்சு, எனக்கு எல்லாமே போச்சு. அங்க ஒட்ட வச்சிருக்காங்க. ஓட்ட தெரியாம எட்டிட்டு விட்டு காலை தூக்க முடியல. படு கொண்டுடுவாங்கறியா? ஒண்ணுக்கு வருதியா? கர்மம் கர்மம் எழுந்துருச்சு போல. போல சார். உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நடக்க முடியுமா? கெண்டு 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 நடப்பா சார். எங்க கெண்டு கெண்டு நட ஓட முடியுமா? ஓடுங்க சார். எங்க ஓடு பாப்போம். நீங்களே ஓடுங்க. புரியா சார்? நான் பேசுறேன் சார். யாரா இருந்தா பிடிச்சாங்க. நீங்க எதுக்கு சார் இருக்கு? எப்படி நம்ம தான் பிடிச்சாங்கன்னு வாங்கியா? அடே ராமசாமி, உங்க அம்மா என்ன சார் பேசிக்கிட்டு புரியும். ஏண்டா என்கிட்ட இருந்து தப்பு சொல்லலான்னு பாக்குறியா? கைய கட்டியா? எத்தனை கட்டிடுறேன். ஜபம் பண்றீங்க? ஜபம் பண்ணல. இப்ப அண்ணனுக்கு நாங்க துரோகம் பண்ண போறோம். அதான் மன்னிப்பு கேட்கிறேன். வீணா சத்தம் போடுறேன். நீ போற சத்தத்தை கேட்டு செத்து போனவன் புருஷனா வந்து காப்பாற்ற போறான். வேண்டா, வேற யாரும் வந்து காப்பாத்தினா ஒத்துக்க மாட்டேங்கிறா? காப்பாத்துறவெல்லாம் இவளுக்கு புருஷனாக முடியாது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. வாடி கொஞ்சம் ஓடி போறவா? ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இந்த விஷயத்துல அந்த ஆண்டவரே வந்தா கூட உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கைய நிர்மூலமாக்கின அந்த ஆண்டவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போறான். நாட்டுல எத்தனையோ பேர் தன் சுய ரூபத்தை மாத்திக்காமலேயே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் சட்டம் இருக்குங்க. தவறுகளை தட்டி கேட்க சட்டம் தயங்குறப்போ அதை நாம கையில் எடுத்துக்கிறது என்ன பொறுத்த வரையிலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது நம்ம மேல கல்ல விட்டு இருந்தா அவங்க மேல கோவப்படுறோம். அதே கல்ல நாம எடுத்துக்கிட்டா
அதை விதியில விட்டுறோம். ஒரு முடிவு எடுக்கிறதோ அதை மாத்திக்கிறதோ நம்ம மனசை பொறுத்ததா. தயவு செஞ்சு எண்ணத்தை மாத்திக்கிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்க. என் வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாமே முடிச்சு போச்சு. இனிமே நான் சந்திக்க வேண்டியது சாவு ஒண்ணுதான். ஐயோ, எனக்கு அனாவசியமா அந்த முடிவுக்கு போறீங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டு நானே அதையெல்லாம் ஜீர்ணிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றேன். சொல்லா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். என் மேல உனக்கு அனுதாபம் இருக்குது உண்மைனா இப்ப நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். நான் சொன்னதான் நீங்க கேட்கல. என் உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, செய்யறேன். சொல்றேன். என்ன விஷயம்? உங்க டாடி உடனே என்ன பிரசன்டேஷன் சீட்ல எடுத்துக்கிட்டு ஹோட்டல் அரிஸ்டோ ரூம் நம்பர் 302 வர சொன்னாருமா. இல்லையே, அவர் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் அங்க வரமாட்டாரு. ஏன்? ஏதோ கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. முடிய லேட் ஆகும். அதனால நீயே உடனே பறந்து வந்துரு. சரி, உடனே வர. டாடி அங்கே இருக்க சொல்லுங்க. अरे देखो राजकुमार साहब, मैं मंगनी की कदम कदम हो सकती है. अरे इस लड़की से ऑपरेशन करने के लिए कि मैं शादी करूंगा. जी ठीक है. இப்படி மாறு வேஷத்துல இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க ஒரு இந்தி நடிகர் தானே? अच्छा. आपका नाम? जी मेरा नाम அமிதாப் பச்சன். अमिताभ. இப்ப இது எந்த படத்து வேஷம்? பாபி. பாபியா? முந்தி கூட பாபின்னு ஒரு படம் வந்திருக்க. ஓ பாத்துவா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பிரமாதமா நடிச்சு கொண்டிருக்கீங்க. बहुत शुक्रिया बहुत शुक्रिया. அமிதாப் பச்சன்ங்கிறீங்க, அவர் ரொம்ப உயரமா இருப்பாரு. ஒரு ஷூட்டிங்ல ஆக்சிடென்ட். அதுல குள்ள மாயிட்டீங்க. क्या समझा नहीं समझे? என்ன இருந்தாலும் ஹிந்தி தான், தமிழ் தான். வாங்க வாங்க. பண்ணிடுறேன். உட்காருங்க. உட்காருதா? நான் சேர்லயே படுக்கிறதுக்கு ஆசைப்படுறவன், நீ பெட்ல வந்து உட்கார சொல்றீங்க. அதுவும் டபுள் பெட்ல. புரியுது, உன் ஃபீலிங் புரியுது. தாப்பா போடுங்கன்னு ஃபீல் பண்றேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த விஷயத்துல யாருமே நிதானமா இருக்க முடியாது. புரியுது. கீழே ஹால்ல என் பேகம் எடுத்துட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எங்கே இருங்க. வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு வகையில உனக்கு தூரத்து சொந்தக்காரன். எப்படி சொல்ற? போயிட்டே இருக்க. இங்க நடக்கிறது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுங்களா? என்ன சொல்ற? உனக்கு போக அம்சமா ஒரு பொண்ணை இங்க வர சொல்லி. நீ புரோக்கரா? ஏன் துப்பாக்கி காட்டு? ஏன் மாத்திரை காட்டு? இந்த சாப்பிடு. Come on. Come on, take out all the pills now. தர முடியாது. கை
வாயில கொட்டு. பூராத்தையும் கொட்டு. போடு வாயில. போட வாயில. தண்ணியை கொடுறா. என்னடி அங்கேயே உட்கார்ந்துருக்க? என்னடி முகத்துல முடி முளைச்சிருக்கு?